Good morning students. Now we are going to see about the 7th standard science term 1 unit 5 reproductive and modification in plants part 2. In the last class we have seen about the parts of the flower. Okay, parts of the flower, that is petal and sepal. Reproductive organ of the plant அப்படின்னு சொல்லும் அதையும் பார்த்தோம். ஓகேவா, ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்னா என்னென்னா தட் இஸ் ஸ்டாமன் அண்ட் பிஸ்டில் அப்படிங்கிறது. ஸ்டாமன் அப்படிங்கிறது மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் அண்ட் பிஸ்டில் அப்படிங்கிறது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். ஓகேவா, அதில் சீப்பல் அண்ட் பெட்டல் அப்படிங்கிறது இருக்கும். புள்ளி வட்டம் அல்லி வட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போது அந்த வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா there are two types of reproduction. One is what sexual reproduction and asexual reproduction அப்படிங்கிறத நம்ம படித்தோம். ஓகேவா, டைப்ஸ் பார்த்தோம். அதில் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா என்ன அப்படின்னு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம். அதில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து எதன் மூலமாக நடக்கும் அப்படின்னா பாலினேஷன் மூலமாக நடக்கும். ரீப்ரொடக்ஷன் அந்த பாலினேஷன் அண்ட் ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிற ரெண்டு விஷயம் மூலமாக இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது நடக்கும். சரியா, திஸ் இஸ் வாட் ஆண்ட்ரோசியம், மேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளார். மேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளார். இந்த கீழே அந்த க்ரீன் கலர் இருக்கிறது நம்ம ஃபில்லமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். மேலே வந்து என்னென்னு சொல்லுவோம், ஆந்தர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, இந்த ஆந்தரில் தான் என்ன இருக்கும் அப்படின்னா போலன் கிரெயின்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி இருக்கும். போலன் கிரெயின்ஸ் ஃபார்ம் ஆகி இருக்கும். சரியா, திஸ் இஸ் வாட் கைனோசியம், ஃபீமேல் பார்ட் ரீப்ரொடக்டிவ் பார்ட். ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்னு சொல்லுவோம். இதில் வந்து சூல் பை, அதாவது ஓவியூல் அப்படின்னா சூல் பைன்னு சொல்லுவாங்க, ஓவரி அப்படின்னா சூல்னு சொல்லுவாங்க. ஸ்டைல்னால் வந்து அந்த ஃபிலமெண்ட் டைப், அந்த டியூப் இருக்கு இல்லையா அது மாதிரி. தென் ஸ்டிக்மாங்கிறது சூல் முடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அப்போது எப்படி இது நடக்க போகுது அப்படி அப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் பாலினேஷன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஃப்ளாரில் மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனும் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனும் இருந்துச்சு அப்படின்னா அங்கே ஃபெர்டிலைசேஷன் நடக்கிறதுல பிரச்சனை இல்லை. சரியா, சில ஃப்ளார்ஸில் என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கும் அப்படின்னா ஒன்று மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் இருக்கும், இல்லை அப்படின்னா ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் மட்டும் இருக்கும். அப்போ இங்கே எப்படி ஃபெர்டிலைசேஷன் நடக்கும் அப்படின்னா த்ரூ த இன்செக்ட்ஸ் மூலமாக ஒரு ஃப்ளார்லேருந்து இன்னொரு ஃப்ளாருக்கு போலன் கிரெயின்ஸ் என்ன பண்ணும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா அந்த ஃபெர்டிலைசேஷன் வந்து நடக்கும். ஓகேவா, இங்கே பைசெக்ஷுவல் ஃப்ளார்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் தட் இஸ் ஆந்தர் அப்படிங்கிறது அந்த மகரந்த பைன்னு சொல்லுவாங்க. சரியா, மகரந்த பைன்னு சொல்லுவாங்க. அப்போ அங்கேருந்து ஆந்தங்கிறது மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டு, ஸ்டைல், ஸ்டிக்மா அண்ட் ஓவரி அப்படிங்கிறது என்னது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டு. இப்போ ரெண்டு பார்ட்டுமே இந்த ஃப்ளாரில் இருக்கிறதுனால என்ன நடக்கும், இங்கே செல்ஃப் பாலினேஷன் நடக்கும். சரியா, இங்கே யூனிசெக்ஷுவல் ஃப்ளார். யூனிசெக்ஷுவல்னால் அது ஒன்று மேல் ஃப்ளாராக இருக்கும் இல்லைனா ஃபீமேல் ஃப்ளாராக இருக்கும். அப்போ மேல் ஃப்ளார் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மேல் ஃப்ளாரில் இருக்கிற அந்த ஆந்தர் இந்த போலன் கிரெயின்ஸ் என்ன பண்ணும் த்ரூ த இன்செக்ட்ஸ் மூலமாக. இன்செக்ட்ஸ்னால் வாட் இஸ் தட், இந்த தேனீக்கள்லாம் வந்து உட்காரும் இல்லையா, அந்த தேனை குடிக்கிறதுக்காக வந்து உட்காரும் இல்லையா. அப்போது அங்கேருந்து போலன் கிரெயின்ஸ் அதோட கால்கள் வழியாக ஒட்டிக்கிட்டு வந்து என்ன பண்ணும், இங்கே அந்த ஃபீமேல் ஃப்ளாரில் வந்து உட்கார்ந்தது அப்படின்னா அங்கே இருக்கிற போலன் கிரெயின்ஸ் இந்த ஃபீமேல் பார்ட்டோட சேர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஃபெர்டிலைசேஷன் கருவுறுதல் வந்து நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, இப்போது இந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த இன்செக்ட்ஸ் எப்படிலாம் இந்த போலன் கிரெயின்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. எதெல்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் அப்படின்னா இன்செக்ட்ஸு, குட்டி பேர்ட்ஸு அண்ட் அந்த பட்டர்ஃப்ளைஸ் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா இந்த போலன் கிரெயின்ஸை ஒரு ஃப்ளார்லேருந்து இன்னொரு ஃப்ளாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் கொண்டு அப்போ அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். தட் இஸ் வாட் ஃபெர்டிலைசேஷன். அதை தான் என்னென்னு சொல்கிறோம், கருவுறுதல் அப்படின்னு சொல்கிறோம். த்ரூ பாலினேஷன் த போலன் கிரெயின்ஸ் ரீச் ஸ்டிக்மா. அதாவது பாலினேஷன் நடக்கிறது மூலமாக அந்த போலன் கிரெயின்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டிக்மாவை ரீச் பண்ணும். வாட் ஹேப்பன்ஸ் டு தெம் ஆஃப்டர் திஸ், அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா சப்ஸ்டன்சஸ் ப்ரொடியூஸ்ட் ஆன் த ஸ்டிக்மா காசஸ் போலன் கிரெயின்ஸ் டு ஜெர்மினேட். அந்த போலன் கிரெயின்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஸ்டிக்மா வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வளர வைக்கும். ஜெர்மினேட் மீன்ஸ் வாட், வளர வைக்கிறது. டூரிங் த ஜெர்மினேஷன் த டியூப் டெவலப்ஸ் ஃப்ரம் த போலன் கிரெயின்ஸ் தட் கேரிஸ் த மேல் கேமேட்ஸ். அப்போ அங்கே என்ன உருவாகும்னா இப்போ போலன் கிரெயின்ஸ்னாவே மேல் கேமேட்ஸ் தான். அங்கே அந்த போலன் கிரெயின்ஸை வளர்த்து என்ன பண்ணும், ஸ்டிக்மா வந்து வளர்த்து உள்ளே அனுப்பும். சரியா, during the germination develops the pollen grain that carries out gametes that ultimately reaches the female gamete inside the ovary through the style.
ஸ்டைல் வழியாக அந்த டியூப் மாதிரி ஃபிலமெண்ட் மாதிரி இருக்கு இல்லையா, அது வழியாக என்ன பண்ணும் அப்படின்னா மேல் கேமெட்ஸை உள்ளே அனுப்போம். அப்போ மேல் கேமெட்ஸ் ஃபியூசஸ் டு த ஃபீமேல் கேமெட். ஃபீமேல் கேமெட் எங்கே இருக்கும் அப்படின்னா அங்கே உள்ள ஓவரியில் இருக்கும். ஓவியூல் இருந்து சூழ் பையில் வந்து அது இருக்கும். சரியா, எப்பயுமே அது வளர்ந்து தான் இருக்கும். அப்போ அந்த மேல் கேமெட்ஸ் உள்ளே வந்து சேரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த வாட் இஸ் தட் ஜைகோட் வந்து ஃபார்ம் ஆகும். மேல் கேமெட் ஃபியூசஸ் வித் ஃபீமேல் கேமெட். அந்த மேல் கேமெட் வந்து ஃபீமேல் கேமெட்டோட இணையும் பொழுது தட் இஸ் வாட் ஃபியூஸ்னு சொல்லுவாங்க. இணையும் போது டு ஃபார்ம் ஜைகோட் வந்து ஃபார்ம் ஆகும். ஜைகோட்ங்கிறது கருமுட்டை. இதுதான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா திஸ் ப்ராசஸ் இஸ் நோன் அஸ் ஃபெர்டிலைசேஷன். இதை தான் என்னென்னு சொல்கிறோம், ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். த்ரூ திஸ் பிக்சர் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி வாட் இஸ் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ வந்து பிளான்ட், இங்கே பிளான்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பிளான்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு ஃப்ளார் வந்து நமக்கு கிடைக்குது. எந்த ஒரு பிளான்ட் எடுத்தாலும் கண்டிப்பாக என்ன இருக்கும், அதில் ஒரு ஃப்ளார் கிடைக்கும். அந்த ஃப்ளாரில் என்ன இருக்கும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாட் இஸ் தட் அந்த லைட் க்ரீன் கலர் இருக்கு இல்லையா, நடுவு சென்டர் பார்ட்டு. இப்போ ஸ்டாமன்னு சொல்கிறது மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டு. சரியா, அதுக்கு உள்ளே இருக்கிற அந்த பார்ட் வந்து என்னென்னா ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டு. ஓகேவா, இப்போ வந்து அந்த ஸ்டாமனில் மேலே ஒரு குமிழ் மாதிரி இருக்கு இல்லையா, அதில் தான் என்ன இருக்கும் அப்படின்னா போலன் கிரெயின்ஸ் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு அந்த இதை பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆரோ மார்க்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாமனுக்கு மேலே ஒரு சின்ன பால் மாதிரி இருக்கு இல்லையா, அதில் தான் போலன் கிரெயின்ஸ் நிறைஞ்சிருக்கும். போலன் கிரெயின்ஸ் மகரந்த தூள்கள் வந்து நிறைஞ்சிருக்கும். அப்போ அந்த பாலினேஷன் நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த போலன் கிரெயின்ஸ் அந்த ஸ்டிக்மா வழியாக, சரியா, ஸ்டிக்மா வழியாக எங்கே வரும் அப்படின்னா அந்த ஸ்டிக்மாக்கு வந்துடும். ஸ்டிக்மா என்ன பண்ணும், அதை வந்து ஜெமினேட் பண்ணும். ஜெமினேட்னா வளர்த்து விடும். வளர்ந்து அந்த ஸ்டைல் வழியாக என்ன பண்ணும், உள்ளே அனுப்பும். அப்போ உள்ளே ஏற்கனவே என்ன இருக்கும் அப்படின்னா அந்த டாட்டாக இருக்கு இல்லையா, அது வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். ஓகேவா, அப்போ ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் அந்த மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டோட இணையும் பொழுது, மேல் கேமெட்டோட இணையும் பொழுது என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த ஃபெர்டிலைஸ்டு எக் பிகம்ஸ் எம்ப்ரையோ ஆஃப் த சீட். அப்போ அந்த சீடாக வந்து என்ன பண்ணும், அந்த இடத்துல ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. ஓகே, through this picture you can understand easily, I think. Okay, where is the female gamete inside the ovary? அப்போ எங்கே வந்து ஃபீமேல் கேமெட் இருக்கும்னா ஓவரிக்குள்ளே இருக்கும். ஸ்மால் ரவுண்டட் ஸ்ட்ரக்சர் ovules are present. In these ovules female gamete is present. To know more about this we should cut ovary of a flower in longitudinal and transverse way. அது வந்து நீள்வட்டமாகவும் குறுக்கு வெட்டாகவும் நம்ம கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன தெரியும், அங்கே எப்படி வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா, திஸ் இஸ் லாஞ்சிடியூடினல் செக்ஷன், அதாவது குறுக்கு வெட்டா நீள்வெட்டு தோற்றம்னு சொல்லுவாங்க. லாஞ்சிடியூடினல், டிரான்ஸ்வர்ஸ்னால் குறுக்கு வெட்டு தோற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஓவரி எப்படி இருக்குது, ஓவியூல் எப்படி இருக்குது, தென் ஓவியூல் இருக்குது, அண்ட் வாட் இஸ் தட் பெடிஷல் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறோம், என்ன பண்ண ஈஸியாக உங்களால் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஓகே, cut a ovary of a flower both vertically and horizontally. Observe the ovules. Compare the ovary and ovules from few different flowers. Are these one or more ovules? ஒன்றுக்கு மேற்பட்ட ஓவியூல்ஸ் இருக்கா? Can you see any connection between the number of ovules and the ovary number of seeds of each plant? அப்போது ஓவியூல் வந்து இப்போ 4 பார்ட்டாக இந்த ஃப்ளாரில் பார்த்தீங்கன்னா 4 வந்து இருக்குது, ஓவியூல் வந்து இருக்குது. ஓகேவா, அப்போது collect some fruits and tomato, brinjal, lady's finger, mango, peas, and custard apple, and observe you can see some green part above the brinjal and lady's finger. What are they அப்படிங்கிறத நீங்கள் அது அதில் இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. Compare the mango and custard apple and peas. All these single fruits, but custard apple has many small parts in it. அந்த custard apple இப்போ வந்து மேங்கோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட்டில் ஒரே ஒரு சீட் மட்டும்தான் இருக்கும். இதுவே கஸ்டர்ட் ஆப்பிள்னு பார்த்தீங்கன்னா கஸ்டர்ட் ஆப்பிளில் இட் இஸ் நத்திங் பட் சீத்தாப்பழம்னு சொல்லுவாங்க. அந்த சீத்தாப்பழம்னா நிறைய சீட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகே, அண்ட் பீஸில் வந்து நிறைய சீட்ஸ் அதில் வந்து அந்த சீட்ஸ் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். ஆல் தீஸ் சிங்கிள் ஃப்ளார், பட் கஸ்டர்ட் ஆப்பிள் ஹேஸ் மெனி ஸ்மால் பார்ட்ஸ் இன் இட், ஈச் வித் சீட். மேங்கோ ஹேஸ் அ சிங்கிள் சீட் அண்ட் பீ ஹேஸ் மெனி seed. What do you understand from the above observations? இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கறத கேக்குறாங்க. Okay, first one is a green part above the fruit of brinjal and lady's fingers are sepal of a flower. அத வந்து sepalங்கிறது என்னது, புள்ளிவட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். sepalனா என்னது, புள்ளிவட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். And in some after fertilization sepal will not fall. fertilizationக்கு அப்புறம் sepal வந்து என்ன ஆகுது,
கீழே விழாது from the fruit and remain and persist with the fruit. ஃப்ரூட்டோடவே என்ன பண்ணுவோம் அது இருக்கும். சரியா? தென் கஸ்டர்ட் ஆப்பிள் it is made up of many fruits. கஸ்டர்ட் ஆப்பிள்ங்கிறது மினி அதாவது என்னது இல்லை நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து சேர்ந்த மாதிரி இட் இஸ் மேட் அப் ஆஃப் மெனி ஃப்ரூட்ஸ் அக்ரிகேட்டட் டுகெதர். எல்லாம் நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து என்ன இருக்கும் சேர்ந்து இருக்கிறதுனால நமக்கு வந்து அது ஒரு மேலே ஒரு பழமாக தெரிஞ்சாலும் ஒரு பழமாக நமக்கு தெரியுது. ஆனால் வந்து அதில் குட்டி குட்டி ஃப்ரூட்ஸ் வந்து சேர்ந்து பாண்ட் ஆகியிருக்கு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஈச் ஃப்ரூட் பார்ட் இஸ் தின் அண்ட் மெம்பரேனஸ் தோல் போன்ற அமைப்பில் இருக்கும். அப்போ அந்த கொட்டையை சுற்றி ஒரு தோல் மாதிரி உங்களுக்கு சீதாப்பழம் நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க. அதில் வந்து ஒவ்வொரு சீடையும் சுற்றி என்ன இருக்கும் அப்படின்னா தோல் மாதிரி இருக்கும் வித் சம் கிரானியூல் லைக் விச் இஸ் எடிபிள். சரியா? அப்போ அந்த தோலை தான் என்ன பண்ணுறோம் நம்ம சாப்பிட்றோம். அந்த மெம்பரேனஸ் அப்படிங்கிறது அந்த தோல் மாதிரியான அந்த பாறை தான் என்ன பண்ணுறோம் நம்ம சாப்பிட்றோம். ஓகே. தென் மேங்கோ த அவுட்டர் ஸ்கின் அண்ட் த மிடில் பல்பி ஆர் எடிபிள் ஸ்வீட். அந்த அவுட்டர் ஸ்கின்னும் அந்த மிடில் பல்பியில் இருந்து என்ன பண்ணுறாங்க நம்ம சாப்பிட்லாம். இன்னர் மோஸ்ட் வித் சிங்கிள் சீட். இன்னர் மோஸ்ட் எல்லாத்துலேயும் என்ன இருக்கும் சிங்கிள் சீடாக தான் இருக்கும். அண்ட் பீ ஃப்ரூட் இஸ் நாட் ஃப்ளஷி. அந்த ஃப்ரூட் வந்து என்னவா இருக்காது ஃப்ளஷியாக இருக்காது பட் ஃபார்ம்ஸ் எ கவரிங் பவுச் ஃபார் மினி சீட்ஸ். அந்த ஃப்ரூட் வந்து ஃப்ளஷியாக சாப்பிட முடியாதா இருந்தாலுமே உள்ளே வந்து என்ன இருக்கும் நிறையா சீட்ஸாக இருக்கும். ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுறோம் அந்த சீட்ஸை தான் என்ன பண்ணுறோம் சாப்பிட்றோம். பீஸ்னா என்னது பட்டாணின்னு சொல்லுவாங்க. இன் ஆல் அபவ் ஃப்ரூட்ஸ் ஓவரி எ லோயர் மோஸ்ட் ஸ்வாலோனா அந்த பருத்து இருக்கிறது. சரியா? பருத்து இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஸ்வாலோன் பார்ட் ஆஃப் த பிஸ்டில் டெவலப்ஸ் இன் அ ஃப்ளஷி ஃப்ரூட். அப்போ அந்த கருவை தான் என்ன பண்ணும் அந்த ஓவியல் தான் என்ன பண்ணும் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் தான் என்ன பண்ணும் அப்படின்னா பருத்து பெருசாகும் ஃப்ளஷியாக ஃப்ரூட்டாக மாறும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த ஓவியூல்ஸ் ப்ரெசன்ட் இன்சைட் த ஓவரி கெட்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு சீட். அப்போ அந்த ஓவியூலில் இருக்கிற அந்த ஓவியல்ஸில் என்ன ஓவியல்ஸ் ப்ரெசன்ட் இன்சைட் த ஓவரி. அந்த ஓவரியில் இருக்கிற அந்த ஓவியல்ஸ் என்ன பண்ணும் எப்படி மாறும் அப்படின்னா சீட்ஸாக மாறும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே. ஹென்ஸ் நவ் வித் தீஸ் அப்சர்வேஷன்ஸ் shall we list the changes taken place in a flower after fertilizations. These are collectively said to be post fertilization changes. Again I'm reading. Hence now with these observations shall we list the changes taken place. என்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு காமனாக என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் நடக்கும் அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. These collectively said to be post fertilization changes are காலியாக்ஸ் சம்டைம்ஸ் பர்சிஸ்ட். காலியாக்ஸ் அப்படிங்கிறது புள்ளி வட்டம்னு சொல்லுவாங்க. சரியா? புள்ளி வட்டம் அண்ட் பர்சிஸ்ட் வித் ஃப்ரூட்ஸ். அந்த காலியாக்ஸ் வந்து என்ன பண்ணும் ஃப்ரூட்டாக மாறி இருக்கும். பெட்டல்ஸ் வைதா ஃபால் ஆஃப். அந்த பெட்டல்ஸ் வந்து அந்த அள்ளி வட்டம் அப்படிங்கிறது கீழே உதிர்ந்துருக்கும். தென் ஆண்ட்ரோசியம் ஃபால் ஆஃப். ஆண்ட்ரோசியம் என்ன பண்ணும் உதிர்ந்துடும். தென் பிஸ்டல் ரிமைன் அண்ட் டெவலப்ஸ் த ஃப்ரூட். அந்த பிஸ்டல் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரூட்டை டெவலப் பண்ணும். அந்த சூல் பை பிஸ்டல் அப்படிங்கிறது சூல் பைன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டைல் அட் த சிக்மா ஃபால் ஆஃப். அந்த ஸ்டைலும் ஸ்டிக்மா என்ன ஆகிடும் கீழே விழுந்துடும். தென் ஓவரி என்லார்ஜஸ் டு ஸ்டோர் ஃபுட். அந்த ஓவரியில் என்ன பண்ணும் ஓவரி பெருசாகி ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸ்டோர் ஃபுட் மெட்டீரியல்ஸ் அண்ட் டெவலப்ஸ் இன்டு ஃப்ரூட். அதுதான் என்னவா மாறும் அப்படின்னா ஃப்ரூட்டாக மாறும். ஓவியல்ஸ் ப்ரெசன்ட் இன்சைட் த ஓவரி டெவலப்ஸ் இன்டு சீட்ஸ். ஓகேவா? ஓவல்ஸ் என்லார்ஜஸ் அண்ட் ஸ்டோர் மெட்டீரியல்ஸ் அண்ட் டெவலப்ஸ் இன்டு ஃப்ரூட். டெவலப் வந்து அந்த ஃபுட் மெட்டீரியல்ஸை சேவ் பண்ணி அது ஃப்ரூட்டாக மாறும். இல்லைன்னா அது வந்து அந்த ஓவரி வந்து சீட்ஸாக மாறும். இதுதான் காமன். சரியா? அந்த காலியாக்ஸ் அப்படிங்கிறது புள்ளி வட்டம் அப்படிங்கிறது ஃப்ரூட்டாக மாறும். மற்ற பாகங்கள்லாம் உதிர்ந்துடும். எது வந்து ஃப்ளஷி அதாவது ஃப்ரூட்டாவோ சீடாவோ மாறும்னா ஓவரி பார்ட் வந்து ஃபுட் மெட்டீரியல்ஸை சேவ் பண்ணி அது ஃப்ரூட்டாக மாறும். இல்லை அப்படின்னா அந்த ஓவரியில் இருக்கிற ஓவியல்ஸ் வந்து சீட்ஸாக மாறும். ஒன்று விதையாக மாறும், பழமாக மாறும். இல்லைன்னா அந்த புள்ளி வட்டம் அப்படிங்கிறது என்னவா மாறும் ஃப்ரூட்டாக மாறும். அதாவது பழமாக வந்து மாறும். மற்ற எல்லா பார்ட்ஸும் கீழே உதிர்ந்துடும். சரியா? பிஸ்டில் ரிமைன் டெவலப்ஸ் இன்டு ஃப்ரூட். இந்த பிஸ்டில் வந்து என்ன பிஸ்டில்னா என்னது சூல் பை. ஸோ எல்லாம் ஓவியல் பிஸ்டில் அப்படிங்கிறது எல்லாமே ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் தான். ஓகேவா? அப்போ மெயினாக நம்ம என்ன ஈஸியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டில் தான் ஃப்ரூட்டோ இல்லைனா சீட்ஸோ என்ன ஒரு விஷயமும் நடக்கும் அப்படிங்கிறத ஈஸியாக சொல்கிறாங்க. ஓகே. தென் the world's largest heaviest seed in a double coconut இரட்டை கோகனட் சொல்லுவாங்க. it is grows in 2 islands, that is Seychelles அப்படின்னு சொல்கிறாங்க. a single seed may be
12 inches long, nearly 3 feet circumference, and weighs about 18 kgs. இது எந்த மாதிரியான சிங்கிள் சீட் இங்கே அந்த டபுள் கோகனட் அப்படிங்கிற இந்த கோகனட் என்ன எவ்வளோ அதோட லாங் அந்த இன்ச்சஸ் வந்து எத்தனை இன்ச்சஸ் இருக்கும்னா 12 இன்ச்சஸ் இருக்கும் அண்ட் 3 feet வரைக்கும் இருக்கும். நியர்பை 3 feet சர்க்கம்ஃபரன்ஸ் சுற்றளவு வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 3 feet இருக்கும். அண்ட் மொத்தம் எத்தனை கேஜிஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 18 kgs இருக்கும். இது எந்த இடத்துல வளரும் அப்படின்னா அந்த செசிலியோட தீவுகளில் வந்து இது வந்து வளரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தென் ஆர்கிட்ஸ் have smallest seeds. Orchids have smallest seeds in the plant kingdom. ஆர்கிட்ஸ் அப்படிங்கிறது ஆர்கிட்ஸில் இருக்கிற அந்த சீட்ஸ் வந்து ரொம்பவே ஸ்மாலஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. 35 million seeds may weigh only about 25 grams. அது 35 million seeds வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் வெயிட்டே 25 grams தான் இருக்கும். ஸோ அந்த சீட்ஸ் எவ்வளோ சின்னதாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. சரியா? திஸ் இஸ் அபவுட் வாட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் என்ன பார்த்தோம்? வாட் இஸ் மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆண்ட்ரோசியம், வாட் இஸ் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் கைனோசியம். அதில் இன்னர் பார்ட்ஸ் என்னென்ன இருக்குது, அதில் எப்படி ஃபெர்டிலைசேஷன் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சரியா? இப்போ நம்ம பார்க்க போகிறது அப்படின்னா asexual reproduction. Earlier we saw the plants produce not only from the seeds but by other process as well. அதாவது சீட்ஸில் மட்டும் என்ன நடக்காது, அந்த ரீப்ரொடக்ஷன் இனப்பெருக்கம் நடக்காது. சரியா? அட் அதர் ப்ராசஸஸ் வேறு ப்ராசஸ் மூலமாக நடக்கும். திஸ் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் நியூ பிளான்ட்ஸ் வித்தவுட் த இன்வால்மெண்ட் ஆஃப் பாலினேஷன் அண்ட் ஃபெர்டிலைசேஷன் இஸ் நோன் அஸ் த asexual reproduction. பாலிலா இனப்பெருக்கம். ஏசெக்ஷுவல்னா பாலிலா இனப்பெருக்கம் மூலமாக அந்த இனப்பெருக்கம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. புது நியூ பிளான்ட் வந்து ஃபார்ம் ஆகும். லெட் அஸ் நோ த டைப்ஸ் ஆஃப் asexual reproduction. ஓகே, வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன், தட் இஸ் உடலை இனப்பெருக்கம்னு சொல்லுவாங்க. எ பொட்டேட்டோ shoot arise from eyes. Sugarcane, yam also grown like this. Vegetative parts of the plant such as root, stem and leaves can help to propagate to the plant. அதாவது வெஜிடேட்டிவ் பிளான்ட்னா நம்ம உடல உறுப்புகள்னு சொல்லுவாங்க இல்லையா? உடல உறுப்புகளான வாட் இஸ் தட்? ரூட்டு, ஸ்டெம்மு, லீவ்ஸ். வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்ஸ் தனியாக 1 markல கேட்பாங்க. ஸோ ஆல் ஆஃப் நோட்டட். வெஜிடேட்டிவ் பார்ட் ஆஃப் த பிளான்ட்ஸ் இஸ் ரூட், ஸ்டெம், லீஃப் கேன் ஹெல்ப் த ப்ரொபகேட் பிளான்ட். இந்த மூணுமே என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பிளான்ட்டை மறுபடியும் வளர வைக்கிறதுக்கு உதவும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மொரிங்கா லீவ்ஸில் வந்து நீங்கள் அந்த வாட் இஸ் தட் அந்த ஸ்டெம்மை நீங்கள் கட் பண்ணி வச்சிங்கன்னா என்ன பண்ணும், அது வளர ஆரம்பிச்சிடும். சில இடத்துல லீவ்ஸ் வச்சாவே என்ன பண்ணும், வளர. லீவ்ஸ்னா மீன்ஸ் வாட், இந்த வாட் இஸ் தட் கட்டாழை செடின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த செடி நீங்கள் அந்த லீவ்ஸை வச்சிங்கனாவே அது வளர ஆரம்பிச்சிடும். அந்த ரூட்டு சில பார்ட்ஸில் வந்து ரூட்டு, இப்போ சுகர் கேன்லாம் ரூட்டை வந்து நீங்கள் கட் பண்ணி ரூட்டை மட்டுமே வச்சிட்டிங்கன்னா போதும், அது வளர ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த மாதிரியான ரீப்ரொடக்ஷனும் நடக்கும். ப்ரொபகேஷன் மூலமாக இது ரீப்ரொடக்ட் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, தென் பட்டிங் மீன்ஸ் வாட் அப்படின்னா வாட் இஸ் தட் மொட்டுக்கள் மூலமாக. சரியா? பட்டிங் மீன்ஸ் when we go to a bakery we can see many types of cake and breads. பேக்கரிக்கு போனீங்கன்னா நிறைய பிரெட்ஸ் வந்து பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. தீஸ் ஆர் வெரி சாஃப்ட் இன் நேச்சர், ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். திஸ் இஸ் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஈஸ்ட். இது எதனால் இந்த மாதிரியான சாஃப்ட்னஸ் நமக்கு கிடைக்குது அப்படின்னா ஈஸ்ட் அப்படிங்கிற ஒரு பொருளால் தான். இது நீங்கள் நிறையவே கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து என்ன பண்ணும், ஃபெர்மெண்டேஷன் நடக்கிறதுக்கான வாட் இஸ் தட் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடக்கும். என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா நொதிக்கிற விஷயம் நடக்கிறதுக்காக இந்த ஈஸ்ட்டை வந்து பயன்படுத்துவாங்க. சிங்கிள் ஈஸ்ட் அண்டர்கோஸ் அசிமெட்ரிக் டிவிஷன். அது ஒரு சிங்கிள் ஈஸ்ட் வந்து எப்படி நடக்கும்னா அந்த சிமெட்ரிக்னா சரிசமம் இல்லாத துண்டாதல் மூலம் சரிசமமாக இல்லாமல் அது நடக்கும். இட் ப்ரொடியூசஸ் ஸ்மால் பெர்டர்பரன்ஸ் which gradually grows detaches from the parent cell. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து அந்த பேரண்ட் செல்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னா டிட்டாச் ஆகணும்னா அந்த மதர் செல்ல இந்த பேரண்ட் செல்லேருந்து தனியாக பிரிஞ்சு வந்துடும். தட் இஸ் கால்ட் பட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? மொட்டு விழுதல் அப்படிங்கிறது பட்டிங்கிறது மொட்டுங்கிறது. சரியா? இந்த மாதிரியான இதில் வந்து இந்த ரீப்ரொடக்ஷன் நடக்கும். புது பார்ட் வந்து உருவாகும், புது நியூ ஸ்பீசிஸ் வந்து உருவாகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? அகெயின் பேக்கரியில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அந்த ஈஸ்ட் அப்படிங்கிறது. அது ஒரு சிங்கிள் பார்ட் வந்து ரொம்ப அசிமெட்ரிக்காக இருக்கும். அந்த
அசிமெட்ரிக் டிவிஷன் நடக்கும். அதாவது ஒரு பேரண்ட் செல்லேருந்து டிவைட் ஆகி போகிறது என்னமா இருக்காது, அதே பேரண்ட் செல் மாதிரியே இருக்காது, அதை விட சின்னதாக இருக்கும். அது க்ரோன் அப் ஆகி மறுபடியும் அதே மாதிரி என்ன பண்ணும், மற்றதை வளர வைக்கும். சரியா? இதே மாதிரி இந்த பட்டிங் ப்ராசஸ் மூலமாக நியூ பிளான்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணும். திஸ் இஸ் கால் வாட் பட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் வாட் ஈஸ்ட். ஓகே, மூமெண்ட் ஆஃப் மாலிகூல்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த ஓவியூல் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு என்ன பண்ணும். ஃபர்ஸ்ட் பிக்சர் பார்த்தீங்கன்னா அந்த நியூக்ளியஸ் வந்து அப்படியே இருக்கும். அந்த எமர்ஜிங் பட் வந்து எமர்ஜ் ஆகும்பொழுது அங்கே இருக்கிற அந்த நியூக்ளியஸ் மறுபடியும் என்ன பண்ணும், அதுவும் ரெண்டாக பிரிஞ்சு ஒன் பார்ட் வந்து அந்த என்னது அந்த பட்டிங்க்கு இது போயிடும், மெயின் பார்ட் வந்து மறுபடியும் உள்ளே வந்துடும். ஓகேவா? இந்த ப்ராசஸ் மூலமாக தான் என்ன நடக்குது, இந்த இதுதான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா பட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் ஃப்ராக்மெண்டேஷன். இன் அ plant we see many algae. அதாவது நிறைய ஆல்கிஸ் வந்து பார்த்துருப்பீங்க. Spirogyra filamentous alga. When it matures, the filament divides into species. அதாவது மெச்சூர் ஆயிடுச்சு, ஒன்ஸ் அது வந்து மெச்சூர் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்பீசஸாக டெவலப் ஆகிடும். இது வந்து வாட் இஸ் தட் ஃப்ராக்மெண்டேஸ் அப்படிங்கிறது துண்டாதல்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் அது மெச்சூர் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து அதுவே கட் பண்ணிட்டு போயிடும். சரியா? ஈச் ஃப்ராக்மெண்ட் ஆஃப் பீஸ் ஆஃப் ஃபிலமெண்ட் வில் க்ரோ இன்டு நியூ ஃபிலமெண்ட் ஆர் இண்டிவிஜுவல். லைக்வைஸ் Spirogyra produces so many young ones. This process is known as fragmentation. இதில் இருக்கிற அந்த சின்ன சின்ன பார்ட், இப்போது அந்த லைட் ப்ளூ கலர் இருக்குது, டார்க் ப்ளூ கலரில் அந்த சின்ன சின்ன கோடுகள் இருக்குது இல்லையா, அது ஆட்டோமேட்டிக்காக அது ஒன்ஸ் அது வந்து என்னது மெச்சூர் ஆயிடுச்சு அப்படின்னா அதுவே என்ன பண்ணிடும், கட் பண்ணிக்கும். சரியா? கட் பண்ணி அது தனியாக பிரிஞ்சுட்டு மறுபடியும் என்ன பண்ணும், அது வளர ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான ப்ராசஸ் வந்து இந்த ஃப்ராக்மெண்டேஷன்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் ஸ்போர்ஸ் ஃபார்மேஷன். வாட் யூ மீன் பை unfavorable conditions? Scarcity of water, high temperature, nutrient deficiency of soil are unfavorable conditions. During these conditions, non-flowering plants like algae, fungi, moss and ferns produces spores. இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் இந்த ஆல்கையோ ஃபங்கையோ மாஸ் அப்படிங்கிற பிளான்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்போர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். தே ஜெர்மினேட் இன்டு நியூ பிளான்ட் while favorable conditions to அப்போ அதுக்கப்புறம் இது எப்போ வளர ஆரம்பிக்கும்னா அதுக்கு ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் வந்ததுக்கப்புறம் தான். ஓகேவா? எப்போ தண்ணி கிடைக்குதோ, எப்போ மழை பெய்யுதோ அந்த நேரங்களில் என்ன பண்ணும், இந்த பிளான்ட்ஸ் வந்து வளர ஆரம்பிக்கும். ஸ்போர்ட்ஸை வந்து நிறைய ஜெர்மினேட் பண்ணி வச்சுக்கும். சரியா? அப்போ நிறைய வளர்த்து வச்சுக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் வந்ததுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக அது வளர ஆரம்பிக்கும். அதனால தான் அந்த என்னது பெரிய பெரிய காடுகளில் இந்த பூசணம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த பூசணம் பிடிக்குது அப்படின்னா அது பூசணம் பிடிஞ்சு காஞ்சதுக்கப்புறம் அவங்க ஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். சின்ன சின்ன தூள் மாதிரி இருக்கும் இல்லையா, கருப்பு கலரில் ஒரு தூள் மாதிரி இருக்கும். அந்த ஸ்போர்ஸ் என்ன பண்ணும், நிலங்களில் படர்ந்து இருக்கும். எப்போ மழை பெய்யுதோ அப்போ என்ன நடக்கும், அங்கே அதுக்கு ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் கிடச்சிரும். அப்போ என்ன பண்ணும், நியூ ஆல்கே ஃபங்கை ஃபார்ம் ஆகும். அந்த புது காலங்கள் வந்து வளர ஆரம்பிக்கும். அதனால தான் இந்த முக்கியமாக இந்த விவசாய காடுகளில் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த வாட் இஸ் தட் இந்த மஷ்ரூம்ஸ் வந்து வளர்றதுக்கான காரணங்கள் தான் இதுதான். சரியா? இப்போ ஒரு பிளான்ட் வந்து நீங்கள் அறுவடை பண்ணிட்டீங்க, அறுவடை பண்ணி அது வந்து என்ன ஆகிடுச்சு, விட்டுட்டீங்க. சரியா? அது வந்து என்ன பண்ணும், அதாவது காஞ்சி போச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. காஞ்சி போகாமல் அந்த மாய்ஸ்சர் கண்டிஷன் இருக்கும்போது பூசணம் பிடிக்க ஆரம்பிக்கும். அந்த பூசணம் பிடிச்ச உடனே என்ன பண்ணும், அது மறுபடியும் வெயில் அடிச்சுன்னா அந்த பூசணம் வந்து என்ன பண்ணிடும், காஞ்சிடும். அது காஞ்சு அது வந்து அங்கே தூள் மாதிரி ஒரு கருப்பு கலர் தூள் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை தான் என்னென்னு சொல்கிறோம், ஸ்போர்ஸ்னு சொல்கிறோம். அந்த ஸ்போர்ஸ் என்ன பண்ணும், அந்த என்ன பண்ணும் அப்படின்னா அந்த நிலங்கள்லேயே படர்ந்துருக்கும். அதற்கு ஃபேவரபிள் கண்டிஷன் எப்போது, மழை வரும். அந்த மழை வரும்போது என்ன பண்ணும், அங்கே அந்த ஸ்போர்ஸ் எல்லாம் முளைக்க ஆரம்பிக்கும். முளைச்சி நியூ மஷ்ரூம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இதுதான் வந்து ஸ்போர்ஸ் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் மாடிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட் பார்ட்ஸ். அந்த பிளான்ட் பார்ட்ஸ் வந்து எப்படி மாடிஃபை ஆயிருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் டைப்ஸ் பார்த்தோம். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, பாலினேஷன் என்ன மாதிரியான டைப்ஸில் அந்த செக்ஷுவல்
செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்னா வாட் இஸ் தட் பாலினேஷன் அண்ட் ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிற விஷயம் மூலமாக. சரியா? அதுக்கடுத்து ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் என்னென்ன மாதிரியான ரீப்ரொடக்ஷன் நடக்கும் அப்படின்னா வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் மூலமாகவோ, பட்டிங் மூலமாகவோ, ஃப்ராக்மெண்டேஷன் மூலமாகவோ, ஸ்போர் ஃபார்மேஷன் மூலமாகவோ நியூ ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகும். இதில் வந்து இந்த ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிற விஷயமே நடக்கவே நடக்காது. அதுவே என்ன பண்ணும், அதோட பார்ட்ஸை வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ரீப்ரொடக்ஷன் பண்ணிக்கும். ஓகேவா? அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பிளான்ட் பார்ட்ஸ் வந்து எப்படி மாடிஃபை ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். திஸ் இஸ் த நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் யுவர் லெசன். ஓகே, கம்பேர் த கிவன் பிளான்ட்ஸ் அண்ட் டிஸ்கஸ் வித் யுவர் teacher, carrot plant and grass plant and onion, potato. Okay, carefully remove the fleshy carrot plant from the soil. Observe it. Look at the part we usually consume a carrot as a vegetable. சரியா? இப்போ அந்த கேரட் செடியை நீங்கள் எல்லாம் கரெக்டாக அதை ரிமூவ் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேரட் வந்து வெஜிடபிளாக நமக்கு கிடைக்கும். ஸோ ஹவவர் இட் இஸ் நாட் அ அன்ட்ரை ஃபுட். இது வந்து பழம் கிடையாது. பட் டேப் ரூட் ஆஃப் த கேரட் பிளான்ட், அதாவது அந்த கேரட் பிளான்ட்டோட ஆணி வேர் தான் என்னவா மாறி இருக்கு அப்படின்னா கேரட்டாக உருமாறி இருக்கு. அந்த வேர் வந்து எப்படி மாறி இருக்கு அப்படின்னா கேரட்டா சாப்பிட்ற எடிபிள் பார்ட்டாக உருவாயிருக்கு. we can see the tap root of the carrot is swollen. swollen அப்படின்னா பருத்து இருக்கிறதுன்னு அர்த்தம். swollen அப்படின்னா பருத்து இருக்கிறது. in case of the carrot plant, the tap root has many different characteristics than the usual plants. Normally each plant organ originally evolved to meet certain needs of the plant. ஓகேவா? அப்போது நீட்ஸ் ஆஃப் த பிளான்ட், ஃபார் எக்ஸாம்பிள் the roots evolved primarily to anchor and the plant absorbed the water and mineral nutrients from the soil. Leaves were adapted to optimize photosynthesis. இப்போ நார்மலி ஈச் பிளான்ட் ஒவ்வொரு ஆர்கனும் ஒரு தேவைக்காக என்ன பண்ணுவோம், தன்னை மாற்றி அமைச்சுக்கும். சரியா? மாற்றி அமைச்சுக்கும். ஒரிஜினலி evolved to meet certain needs of the plant. தன்னோட தேவைக்காக ஒவ்வொரு பிளான்ட்டும் தன்னை தகவமைத்து கொள்வதற்காக என்ன பண்ணோம், தேவைக்காக மாற்றுரும், அதாவது வேறு உருவத்துக்கு மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ரூட்ஸ் எவால்வ்டு பிரைமரி டு ஆங்கர். இந்த ரூட்ஸ் வந்து ஆக்சுவலாக ரூட் என்ன வேலை பார்க்கும், அந்த தாவரத்தை வந்து அந்த பிளான்ட்டை வந்து என்ன பண்ணும், ஃபிக்ஸடாக ஒரு இடத்துல நிற்க வைக்கிறதுக்காக யூஸ் ஆகும். சரியா? அண்ட் ஆல்சோ அப்சர்வ் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் த சாயில். அது என்ன பண்ணும், அந்த ஊன்றுறது மட்டும் கிடையாது, அந்த மண்ணில் இருக்கிற தண்ணியையும் சரி மினரல்ஸையும் சரி உறிஞ்சி தன்னோட வளர்ச்சிக்கு அதை எடுத்துக்கும். சரியா? லீவ்ஸ் வேர் அடாப்டட் டு ஆப்டிமைஸ் ஃபோட்டோசிந்தசிஸ். அந்த லீவ்ஸ் என்ன பண்ணும், ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிற விஷயம் நடக்கிறதுக்காக ஒளிச்சேர்க்கை மூலமாக தான் என்ன நடக்கும், அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக தான் the plants can get the food for what growthக்கான ஃபுட்டை வந்து எங்கே எடுத்துக்கும் அப்படின்னா அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலமாக தான் எடுத்துக்கும் அப்படிங்கிறது உங்களோட லோயர் கிளாஸஸில் என்ன பண்ணியிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. Then stems evolve to reach out the sunlight and also serve to conduct the water from roots to leaves. However, in certain plant species, specific parts have evolved further and unusual, surprising ways to meet certain other specific needs. In some plants, root, stem and other leaves change their shape and structure to perform special functions like storage of food and mechanical support and protection and vital functions. This is known as modification. சரியா? அப்போது இதெல்லாம் வந்து காமனாக தான் எல்லா வேலையும் பார்க்குமானா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காது. அப்போ ஒவ்வொரு தேவைக்கும் ஏற்ற மாதிரி என்ன பண்ணும், தன்னை ஒவ்வொரு பார்ட்டும் தகவமைச்சுக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, ஈஸியாக இதில் என்ன சொல்ல வராங்கன்னா தகவமைச்சுக்கோ அப்படின்னா, இப்போ ரூட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டெம்மாக இருந்தாலும் சரி, லீவ்ஸாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா தன்னோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சம் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் லைக் ஸ்டோரேஜ் ஃபுட்டை என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்க்காக தன்னை மாற்றிக்கும் அப்படின்னா ஃபுட்டை ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக, மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுக்கறதுக்காக, அந்த ஆதாரத்தை அந்த பிளான்ஸுக்கு தேவையான ஒரு சப்போர்ட் ஆதாரம்னு சொல்லுவாங்க, அந்த ஆதாரத்தை கொடுக்கறதுக்காக, தென் ப்ரொடெக்ஷன் அண்ட் அதர் வைட்டல் ஃபங்க்ஷன்ஸ், பாதுகாப்பிற்காகவும் வேறு ஃபங்க்ஷன்ஸ்க்காகவும் இந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிறது. இதுதான் என்ன சொல்கிறாங்க, மாற்றுருக்கள், மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் அப்பியர் த லீஃப் ஆஃப் த கேக்டை ஆர் ஆக்சுவலி த ஸ்டெம். சரியா? ஆக்சுவலாக வந்து கேக்டை இப்போ கள்ளிச்செடிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எது இலையாக நமக்கு தெரியுதோ அது ஆக்சுவலாக இலை கிடையாது. தட் இஸ் வாட், ஸ்டெம், தண்டு. ஓகேவா? தென் வாட் அப்பியர்ஸ் த ஸ்பைன்
and then actually leaf. அங்கே முட்களாக தெரியுது இல்லையா, அதுதான் வந்து என்னது அதோட லீஃப். அப்போ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கும் தானே மாற்றிக்கும். இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். இட் லீவ்ஸ் ஆர் மாடிஃபைட் இன்டு ஸ்பைன்ஸ். அந்த இந்த என்ன பண்ணும், இந்த இலைகள் எப்படியா மாறி இருக்கு அப்படின்னா முட்களாக மாறி இருக்கு. அடாப்டேஷன் டு ரெடியூஸ் த டிரான்ஸ்பிரேஷன். எதுக்காக இந்த முட்களாக மாறி இருக்கு அப்படின்னா இப்போ கள்ளிச்செடிகளில் எங்கே அதிகமாக வளரும் அப்படின்னா பாலைவனங்களில் அதிகமாக வளரும். பாலைவனங்களில் நீர் சத்துவே ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ ஒன்ஸ் வளர்ந்துருச்சு அப்படின்னா அங்கே வெயிலும் அதிகமாக தான் அடிக்கும். அங்கே என்ன நடக்கும், டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற நீராவி போக்கு அதிகமாக நடக்கும். அப்போ அந்த நீராவி போக்கை நடக்காமல் தடுக்கணுங்கிறதுக்காக அந்த இலை வந்து என்னவா மாறி இருக்கு அப்படின்னா முள்ளாக உருமாறி இருக்கு. அப்போ அப்படி மாறிடுச்சு அப்படின்னா அங்கே நீராவி இலை பகுதி, இப்போ இலைனா ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகி இருக்கும். அப்போ ஈஸியாக நீராவி போக்கு நடந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக அதோட தண்ணிச்சத்து எல்லாமே அந்த தாவரத்தோட அந்த பிளான்ட்டோட தண்ணி சத்து வந்து என்ன பண்ணிடும், குறைஞ்சிரும். அப்போ இது முட்களாக இப்படி மாறிடுச்சு அப்படின்னா அதோட ஸ்பேஸ் வந்து கம்மியாகிறதுனால அந்த டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்காது, அதாவது கம்மியாகும். ஃபோட்டோசிந்தசிஸ் இஸ் பெர்ஃபார்ம்டு பை த ஸ்டெம் ஆஃப் த பார்ட் ஆஃப் த பிளான்ட். அப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் எதன் மூலமாக நடக்கும் அப்படின்னா அந்த ஸ்டெம் மூலமாக தான் நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. In this lesson let us study about the modification of root, stem, leaves. ரூட்டும் ஸ்டெம்மும் லீவ்ஸும் எப்படி வந்து மாறும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா?